ஹாய். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து காட்லினோட பேசிக்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எப்படி காட்லினில் ஒர்க் பண்ணுறது, காட்லின் லாங்குவேஜில். ஸோ ஆக்சுவலாக நம்ம ஆண்ட்ராய்டுக்கு வந்து நான் இப்போ பண்ண போகிறது மோஸ்ட்லி தேவையில்லை. பட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் இதில் வந்து லாஜிக்ஸ்லாம் போட போகிறோம். பட் இதில் வந்து இன்புட் வாங்குறது, அவுட்புட் கொடுக்குறது அது வந்து நம்ம ஆண்ட்ராய்டுக்கு செட் ஆகாது. ஸோ மற்றபடி உங்களுக்கு வந்து இது வந்து கன்ஃபார்ம் யூஸ் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி லாஜிக்ஸ் யூஸ் பண்ணுறது, எப்படி ஒரு லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறது, ஒரு அரேயில் ஆட் பண்ணுறது. ஸோ அது எல்லாமே நமக்கு வந்து இங்கே யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஜம்ப் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நம்ம காட்லியில் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷனில் தான் நம்ம ரன் பண்ணுவோம். இதனால் இப்போ நான் ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை மட்டும் ரன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் ஜஸ்ட் ஹலோ வேர்ட்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் இது வந்து நார்மல் காட்லின் நார்மல் பேசிக் ஃபங்க்ஷன். இட்ஸ் லைப்ரரி ஃபங்க்ஷன், அது எப்படினாலும் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? நார்மல் காட்லினில். ஸோ இதில் வந்து நான் இப்போ ஒரு இன்புட் வாங்கணும் அப்படின்னா நம்மகிட்ட வந்து நான் இப்போ வந்து நான் நேம்னு ஒரு இன்புட் வாங்குகிறேன் அப்படின்னா இன்புட்டுக்கு வந்து இங்கே ரீட் லைன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரீட் லைன், ரீட் எல்என் அண்ட் ரீட் எல்என் ஆர் நல். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ரீட் எல்என் ஆர் நல் அப்படின்னா நம்ம வந்து நல்லும் வாங்கலாம், இதுவும் வாங்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து ஆக்சுவலாக இது வந்து நல்ல ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன ஆப்ரேஷன், ஸோ இந்த ஆப்ரேஷன்லாம் நான் செப்பரேட்டாக வச்சு ஒரு வீடியோ போடுறேன். அது வந்து இப்போ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா அது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். தட்ஸ் வை அதனால தான் நான் வந்து அதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஏன்னா நம்ம லூப்ஸ் தான் முடிச்சிருக்கோம், ஃபார் லூப்ஸ் முடிச்சிருக்கோம். இன்னும் நம்ம ஃபங்க்ஷன்ஸ்லேயே நமக்கு வந்து நிறைய லேம்டா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம லேட்டராக பார்ப்போம். இந்த ஸ்டேஜில் அதெல்லாம் பார்த்தோன்னா அது வந்து ரொம்ப அட்வான்ஸாக தெரியும். ஸோ கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அந்த கோலை பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த ரீட் லைன்கிற இதில் வந்து நான் எதுவுமே டைப் பண்ணல, நல்லுன்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து நான் இங்கே இது வந்து டிஃபால்ட் வேல்யூ மாதிரி ஃபஸ்ட்டு கொடுக்குறது வந்து நல்லா இருந்துச்சுன்னா செகண்ட் நம்ம கொடுக்குற டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கும். ஓகேங்களா? நோ நேம் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இந்த நேமை எடுத்து இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த டெக்ஸ்ட்டில் ஹலோ வேர்ல்ட் போட்டு இந்த டிஸ்பிளே பண்ணுறேன். நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணால் இதில் வந்து நமக்கு கர்சர் வரும். நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் என்ன வேணாலும் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டெக்ஸ்ட் பண்ணேன்னா எனக்கு சார்ல்ஸ் ராஜ்னு வந்துட்டு. ஸோ இது நான் திருப்பி ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிவிட்டு நான் வெறும் கர்சரை என்ட்ரு கொடுத்தேன்னா எனக்கு அப்படி வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நல். ஸோ ஆக்சுவலாக நம்ம எதுவுமே கொடுக்கல. ஓகேங்களா? பட் ஆக்சுவலாக இதில் வந்து என்ன வரணும்னா இந்த நல் வரணும். பட் எதுக்கு நல் வரலன்னு தெரியல. ஆக்சுவலாக இது கொடுக்காம ரீட் லைன் கொடுத்து டெக்ஸ்ட் பண்ணால் வரும்னு நினைக்கிறேன். 1 செகண்ட், லெட்ஸ் செக். வரல. ஓகே, அது என்னென்னு பிற பார்க்கலாம். அது இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு அது ஆக்சுவலாக இம்பார்ட்டண்ட் தான். ஓகே, லீவ் இட். ஸோ இப்போ வந்து இதுதான் மேட்ரு. ஸோ இது வந்து இன்புட் வாங்குறதுக்கு வந்து நம்ம ரீட் லைன் ஆர் நல் யூஸ் பண்ணுவோம் இன்புட் வாங்குறதுக்கு. ஸோ அதேமாதிரி அவுட்புட் வந்து நம்ம பிரிண்ட் லைனில் ஷோ பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதிலே நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண அந்த கிளாஸ் ஆர்டர் அப்ஸ்ட்ராக்ஷன்லாம் பார்த்தோம்ல. ஸோ அதுக்கு எல்லாம் ஒரு டெமோ காட்டிடுறேன். ஸோ அதெல்லாம் வச்சு கம்பைன் பண்ணி ஒரு ஸ்மால் அப்ளிகேஷன் மாதிரி பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸ்மால் அப்ளிகேஷன் மாதிரி ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ணி ஸோ அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்லேருந்து பிரான்ச் மாதிரி ஒரு 3 கிளாஸஸ் 2 கிளாஸஸ் பண்ணி யூஸ்வலாக வெஹிக்கிள் அப்படிங்கிற அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வச்சு கீழே வந்து கார்ஸு, ட்ரக்ஸு அண்ட் பைக்ஸு அப்படி போட்டு அந்த காருக்குள்ளேனா காரில் வந்து ஒரு சில ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். டைக்ஸ்னால் ஒரு சில ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம எப்படி ஒரு நியூ கிளாஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நியூ காட்லின் ஃபங்க்ஷன். ஆக்சுவலாக காட்லின் நம்ம ஸ்பெசிஃபிக் செப்பரேட் கிளாஸ் க்ரியேட் பண்ணணும் இல்லை, இங்கேயே நம்ம வந்து கிளாஸ் போட்டுக்கலாம். பட் அட்வைஸ் என்னென்னா நம்ம வந்து செப்பரேட் கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் போய் நம்ம அதை ஃபவுண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸி. ஓகேங்களா? நான் இப்போ இதில் கிளாஸில் வந்து வெஹிக்கிள் ஓகேங்களா? ஸோ வெஹிக்கிள்ங்கிற கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸு. ஓகேங்களா? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ணி இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ளே நான் 2 அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் வைக்க போகிறேன். ஓகேங்களா? அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் வந்து ஸோ வெஹிக்கிள்னால் நம்ம என்ன இருக்கும், மாடல் ஓகேங்களா? மாடல் வந்து ரிட்டர்ன் ஸ்ட்ரிங் என்ன மாடல்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? தென் வந்து வேறு என்ன இருக்கும் மாடலு. ஓகே மாடல் மட்டும் இருக்கட்டும் இப்போதைக்கு. ஓகே, தென் ஃபண்டில் போய் இப்போ வந்து நம்ம
டிஸ்பிளே கொடுக்குறோம். டிஸ்பிளேனா ஸ்ட்ரிங் தான். நம்ம ஸ்ட்ரிங் அவுட்புட்டில் நம்ம டிஸ்பிளேயில் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, பிரிண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எல்என். ஸோ என்ன மாடல்னு சொல்லி, ஓகே, மாடல் வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷனை டைரெக்டாக கால் பண்ணிடலாம். ஸோ அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷனுங்கிறதுனால நம்ம எங்கே இதை வந்து இன்ஹெரிட் பண்ண போகிறோமோ அங்கே வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கோட் எழுதுவோம். அந்த இதை வந்து நம்ம இங்கே டிஸ்பிளே கொடுக்குறப்ப இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, ஸோ அதுதான் அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷனோட இது. ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் மெனி ஃபங்க்ஷன் போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா, ஸோ இதிலே வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா அப்ஸ்ட்ராக்ட் ஃபன் போட்டு நேம். ஓகே, ஸோ வெஹிக்கிள் நேமுக்கு ஒரு ஃபங்க்ஷன் போடுறேன். ஓகேங்களா, ஸ்ட்ரிங். ஓகேங்களா, ஸோ இதை வந்து நான் திருப்பி இதில் வந்து நேம் போட்டு இந்த நேம் ஃபங்க்ஷன் இங்கே கால் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் நேமு. ஸோ இதில் வந்து இன்னொன்று போட்டுக்கலாம். டைப் வந்து நம்ம இப்போ இருக்கமே, இது வந்து டைப் வந்து நம்ம ஒரு இன்புட் வாங்கணும். ஓகேங்களா, ஸோ டைப்னால் என்னென்னா நம்ம இதை வந்து இன்ஹெரிட் பண்ணுவோம்ல, அங்கே உள்ள டைப்ஸு. ஓகே, என்ன டைப்புன்னு சொல்லி அந்த கிளாஸ் வந்து என்ன டைப்போ அந்த டைப்பு. ஓகேவா, டைப்பு. ஓகேவா, ஸோ இதில் வந்து நான் டைப்பை வந்து கால் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த டைப்பு இது எல்லாமே இந்த வெஹிக்கிளில் வந்து நம்ம வெஹிக்கிள் வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளியர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை வந்து நம்ம அதர் வெஹிக்கிள் டைப்ஸ் 3 சொன்னாலும் நம்ம வந்து ட்ரக்ஸு, கார்ஸு, பைக்ஸு 3 சப் கிளாஸஸ் ஆர் சைல்டு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த சைல்டு கிளாஸில் இருந்து அந்த சைல்டு கிளாஸ் வந்து இந்த வெஹிக்கிளை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதில் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நான் வந்து அடுத்த கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ இந்த கிளாஸில் வந்து ட்ரக்ஸ், ஓகே, ட்ரக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ட்ரக்கை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ட்ரக்கை க்ரியேட் பண்ணி இதில் வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். என்னென்னா வெஹிக்கிள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ வெஹிக்கிள் எக்ஸ்டெண்ட் பண்ணால் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த 3 ஃபங்க்ஷன் இருக்குல்ல, நம்ம அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் 3 ஃபங்க்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இந்த 3 ஃபங்க்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த இதில் வந்து நம்ம என்ன லாஜிக்ஸ், நம்ம கஸ்டம் லாஜிக்ஸோ என்னவோ அதை போடணும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ரிட்டர்ன் தானே. ஸோ ரிட்டர்ன் வந்து நேம் வந்து என்னென்னா ஓகே ஓகே ட்ரக் நேம். ஸோ இது வந்து நான் இப்போதைக்கு ஹார்ட் பண்ணுறேன். ரெண்டாவது வந்து நம்ம டைனாமிக்காக எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் ரெண்டாவது காட்டுறேன். ஓகேங்களா, டைப் வந்து நம்ம ட்ரக்கு. ஓகேங்களா, ஸோ மாடல் வந்து நம்ம ஏதாவது CZ01 ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து ட்ரக்கு. ஓகேவா, ஸோ இதே மாதிரி நம்ம வந்து அடுத்த கிளாஸ் பண்ண போகிறோம். என்ன கிளாஸ்னால் பைக்கு. ஓகேங்களா, வெஹிக்கிள்ஸ் இம்ப்ளிமெண்ட். ஸோ சேம் திங், இது வந்து ட்ரக் நேம் இல்லை, இது வந்து பைக் நேம். இது வந்து பைக். ஓகேவா, ஸோ இது வந்து பைக் மாடல் 0. ஓகேவா, ஸோ இது வந்து ஓகே பைக்கு. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ட்ரக்கு, பைக்கு, கார். ஓகேவா, ஸோ நான் கார் கொடுக்குறேன். காருக்கும் அதே மாதிரி வெஹிக்கிள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். வெஹிக்கிள் தான் பேரண்ட் கிளாஸு, அதிலேருந்து இன்ஹெரிட் பண்ணி 3 அதர் கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதுலேயும் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதுலேயும் சேம். ஓகேங்களா, ஸோ மாடல் வந்து Z. ஓகேங்களா, இது வந்து காரு. ஸோ இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நேம் வந்து பைக்கு. ஸோ கார் நேம். ஓகேவா, ஸோ இது எல்லாம் நம்ம வந்து இப்போது ஒரு பேரண்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ணி அதுக்கு கீழே ஒரு மற்ற கிளாஸ்லாம் க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து நம்ம சப் கிளாஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த நேமு, டைப்பு இது எல்லாமே நம்ம எங்கே பிரிண்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளில் தான் பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் க்ரியேட் பண்ண இந்த 3 கிளாஸு இதை வந்து நம்ம இந்த மெயினில் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நார்மலாக ஒரு கிளாஸை வந்து கால் பண்ணுறோம், இல்லை ஒரு கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா எங்கே பண்ணுவோன்னா இங்கே இப்படி தான் பண்ணுவோம். இப்போ நான் வந்து ஒரு கார் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா கார் இஸ் ஈக்குவல் டு
கார். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இது வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி இருக்கிற காருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் மீன்ஸ் அதே மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒரு காப்பி எடுத்து கார் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு வேல் போட்டு ட்ரக் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் ட்ரக் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். அதே மாதிரி வேல் போட்டு பைக் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நான் காரு ட்ரக்கு பைக்கு 3மே கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது எல்லா இப்போ இங்கே கிளாஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ட்ரக்கு பைக்கு காரு 3லேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன் இருக்காது. பட் நம்ம வந்து டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன் இங்கே கால் பண்ண முடியும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பேரண்ட்டில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை வந்து பேரண்ட்டை வந்து இங்கே வெஹிக்கிளை வந்து நம்ம அங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம இங்கே வந்து பேரண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ நான் இந்த காரை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டரை சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த காரனுக்கு தான் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் போட்டு ஃபங்க்ஷன் ஓகே ஷோ டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஷோ டீட்டெயில்ஸ்னு போட்டு இதில் வந்து நான் வந்து இன்புட் வாங்கணும். ஸோ பட் விச் மீன்ஸ் நான் வந்து இப்போ நான் எல்லாமே எனக்கு வந்து இன்புட்டாக வரும். இப்போ நான் இந்த 3யுமே நான் வந்து டீட்டெயில் ஷோ பண்ணணும். கார் இருக்குது, ட்ரக் இருக்குது, பைக் இருக்குது. 3க்குமே நான் டீட்டெயில் ஷோ பண்ணணும்னா நான் 3 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் போடணும்னு அவசியம் இல்லை. ஆக்சுவலாக நான் இப்போ வந்து போடணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக தான் நம்ம இப்போ இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம்ல. இதில் என்ன பண்ணிடலாம்னா வெஹிக்கிளை மட்டும் க்ரியேட் பண்ணிட்டோம்னா வெஹிக்கிள் க்ரியேட் பண்ணி இங்கே வந்து வெஹிக்கிள் டாட் டிஸ்பிளே போட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வெஹிக்கிள் இருக்கிற இடத்துல இது எல்லாமே நம்ம வந்து ஸ்மார்ட் கேஷ் பண்ணிடலாம். ஸ்மார்ட் கேஷ்னால் என்னென்னா அதோட ஒரு கிளாஸாக இருக்கிறத நம்ம அடுத்த கிளாஸாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் அதோட ரிலேட்டபிள் கிளாஸ் அந்த மாதிரி அதோட பேரண்ட்டாக இருக்கலாம், சைல்டாக இருக்கலாம், அந்த மாதிரி. ஸோ இப்போ நான் இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா ஷோ டீட்டெயில்ஸ் போட்டு கார் சென்ட் பண்ணனா எனக்கு எரர் அடிக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா காரை வந்து நம்ம வெஹிக்கிள் வந்து காரில் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ இன்ஹெரிட் பண்ணியிருக்கிறதுனால காரோட பேரண்ட் வெஹிக்கிள். ஸோ அதனால் நமக்கு வந்து டீட்டெயில் எரர் வராது. அதே மாதிரி தான் ட்ரக்குக்கும், அதே மாதிரி தான் பைக்குக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த 3யும் நான் ரன் பண்ணுறேன். நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுதா என்னென்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு இன்புட் கொடுக்கணும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து ஹலோ வேர்ல்டு என்ன அது டிஃப்ரெண்ட்டு. அதுக்கப்புறம் காரோடது, ட்ரக்கோடது, பைக்கோடது 3மே நமக்கு வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம ஹார்ட் கோட் பண்ணி வேல்யூ வச்சுருக்கோம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஒரு வேல்யூ நம்மளாக எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ இப்போ நான் காருக்குள்ளே வந்து கார் எங்கே இருக்குது? ஓகே, கார் இருக்குது. இப்போ காரில் வந்து கார் நேமு, கார் டைப்பு, கார் மாடல் வந்து நான் ஹார்ட் கோட் மீன்ஸ் நான் வந்து டிஃபால்ட்டாக ஒரு நேம் கொடுத்துருக்கேன். பட் ஆனால் எனக்கு அப்படி கொடுக்க தேவையில்லை. நான் வந்து என்னோட ஓன் வேரியபிள் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இங்கே தான் என்கேப்சுலேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து சின்ன வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்னா நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, இந்த வெஹிக்கிளை வச்சு இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணி அப்ஸ்ட்ராக்ஷன்னா இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். இன்ஹெரிட்டன்ஸ் முடிச்சாச்சு. இப்போ என்கேப்சுலேஷன் என்னென்னா நம்ம வந்து ஒரு ப்ரைவேட் வேரியபிளை வந்து பப்ளிக் ஃபங்க்ஷன் வச்சு ஆக்சஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ப்ரைவேட் வேர். ஓகேங்க, வேர் கார் நேம்னு வச்சுக்கோமே. ஓகேங்களா? கார் நேம்னு வச்சு நான் வந்து ஸ்ட்ரிங்கு எம்டி. ஓகேவா? கார் நேம். ஸோ இதை வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் போடுறேன். இந்த ஃபங்க்ஷன் போட்டு இந்த ஃபங்க்ஷனில் வந்து நான் செட் கார் நேம் செட் பண்ணுறேன். ஓகேங்களா? இதில் வந்து நான் கார் நேம். ஓகேங்களா? ஸோ இப்போ செட் கார் நேம் போட்டு ஸ்ட்ரிங் இன்புட் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வாங்குறேன். அந்த ஸ்ட்ரிங்கை தூக்கி இந்த காருக்கு செட் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே வந்து நான் என்ன ரிட்டர்ன் பண்ணுவேன், இந்த நேமில் என்ன ரிட்டர்ன் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா திஸ் தேவையில்ல, கார் நேமே போட்டுடலாம். ஸோ டேரெக்டாக நான் கார் நேமை ரிட்டர்ன் பண்ணேன்னா நான் என்ன இன்புட் வந்து இந்த கார் நேமில் கொடுக்குறனோ அது வந்து எனக்கு இன்புட்டாக வரும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நம்ம வந்து கார் டைப்பு, இது என்ன டைப்பு மாடல். ஓகேவா? கார் டைப்பு ஓகே, இது வந்து மாடல். ஓகேவா? ஸோ இன்சைடில் வந்து கார் டைப்பு, கார் மாடல். ஸோ அதே தான் நான் இங்கேயும் அதே தான் பண்ண போகிறேன். ஓகேங்களா? கார் டைப்பு
கார் மாடல். ஓகேங்களா? ஸோ இந்த 3ம் வந்து நம்ம இங்கே என்ன செட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினில் நான் இப்போ கார் வச்சுருக்கேன்னா, கார் டாட் செட்டுன்னு போட்டோன்னா எனக்கு எல்லாமே வரும். கார் நேம் நான் செட் பண்ணுறேன். ஓகேங்களா? கார் நேம் வந்து மோட்ரோலா. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி கார் டாட் செட் கார் மாடல். கார் மாடல் வந்து வெர்டெக்ஸ். ஓகேங்களா? இதே மாதிரி கார் டாட் செட் கார் டைப் வந்து கார் தான். ஆக்சுவலாக நம்ம டைப் வந்து அங்கே செட் பண்ணணும் இல்லை. ஸோ ஓகே, கார்னு இப்படி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதை செட் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து ரன் பண்ணுறேன். இப்போ வந்து நான் என்ன ரன் பண்ணி காட்டுறேன்னா, செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் பிரிண்ட் ஷோ டீட்டெயில் பண்ணிடுவோம். ஓகேங்களா? செட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டைம் ஷோ டீட்டெயில் பண்ணுறேன். இந்த இதை வந்து நான் இப்போதைக்கு ஏன்னா ஒரு கிளாஸ் எக்ஸாம்பிள் போதும்ல. ஸோ ஓகேங்களா? இதை வந்து நான் இப்போ திருப்பி ரன் பண்ணுறேன். ரன் பண்ணி என்ட்ரி கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைப்பு நேமு மாடலு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம டைப்பு நேம் மாடல் கொடுக்குறோம் எம்டி. எதனால் எம்டின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம இந்த வேல்யூ எல்லாமே எம்டி. ஓகேங்களா? நம்ம வேரியபிள்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு ஒரே இடத்துல போட்டோம்னா கொஞ்சம் வசதியாகிடும். ஸோ இப்போ இந்த வேரியபிள்ஸ் எல்லாமே நமக்கு வந்து எம்டி. ஏன்னா நம்ம இனிஷியல் வேரியபிள் வந்து டேட்டா எதுவுமே கொடுக்கல. சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம இங்கே வந்து ஹார்ட் கோட் பண்ணி வச்சதும் பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே வந்து நம்ம ஹார்ட் கோட் பண்ணலாம். அதனால் டேரெக்டாக உங்களுக்கு எம்டி பிரிண்ட் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதில் நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வேல்யூ என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வேல்யூ என்ட்ரு ஆகிடுச்சு. நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ என்ட்ரு ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம டைனமிக்காக எப்படி ஒரு கிளாஸுக்கு வந்து நம்ம எப்படி பாஸ் பண்ணலாம், டேட்டா எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வழியாக பாஸ் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று போடலாம், அதையும் போய் சொல்லி. ஸோ இப்போ இந்த கார் இருக்கா, காரில் ஓகே நாட் இது இல்லை கன்ஸ்ட்ரக்டர். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம எப்படின்னா ஜாவாவில் வந்து சேம் கிளாஸ் நேம் வச்சு போடுவோம். அதுதான் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டருங்கிற நேம் வச்சு ஓகேங்களா, என்ன ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்டர் எப்படின்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம இந்த ப்ராக்கெட்லேயே போடலாம். ஸோ கீழே வந்து இப்போ ஒரே கன்ஸ்ட்ரக்டர்னால் நம்ம இங்கேயே போட்டுக்கலாம். இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் நீங்கள் வந்து அடிஷ்னலாக நமக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வேணும் அப்படின்னா இங்கே போடலாம். கன்ஸ்ட்ரக்டருங்கிற நேம் வச்சு நம்ம போடலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? நம்ம வந்து இப்போ ஒரே கன்ஸ்ட்ரக்டர் போடுறதுனால இங்கே போட்டுக்கலாம். ஓகேங்களா? போட்டு ஸோ இப்போ இந்த கார் நேமு, கார் டைப்பு இது வந்து எப்படின்னா நம்ம 2 விதமாக பார்க்கலாம். எப்படின்னா இப்போது நல்லபுல் கன்ஸ்ட்ரக்டர், நல்லபுல் பேராமீட்டர், நல்லபுல் இல்லாத பேராமீட்டர். ஸோ இது வந்து எப்படின்னா மேண்டேட்டரி பேராமீட்டர்ஸ். இப்போ நம்ம இந்த காரை க்ரியேட் பண்ணணும்னா இந்த 2 வேல்யூ வந்து நம்ம கொடுத்தே ஆகணும். ஓகேங்களா? இப்போ நான் இங்கே பார்த்தேன்னா எனக்கு எரர் அடிக்கும். ஸோ இதில் வந்து நான் இந்த 2 வேல்யூ கொடுத்தே ஆகணும். என்ன கொடுக்கணும்னா, இப்போ நேம் வந்து இப்போ 2 கார் நேமு, கார் மாடல். கார் நேம் வந்து ஷிஃப்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா? கார் டைப் வந்து சி ஓகே பிக் கார்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இது கொடுக்குறேன். இதில் வந்து என்னென்னா கார் இது வந்து மேண்டிட்டரி பேராமீட்டர்ஸ். நம்ம வந்து காரை வந்து இந்த 2 பேராமீட்டர்ஸ் விச் மீன்ஸ் கன்ஸ்ட்ரக்டரில் வந்து வேல்யூ பாஸ் பண்ணாமல் சென்ட் பண்ணவே முடியாது. ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஸோ இதை ரன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 2ம் ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர் வழியாக உள்ளே போயிருதுங்களா. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னா, நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர்லேருந்து டேட்டாவை எடுத்து யூஸ் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? கன்ஸ்ட்ரக்டர்லேருந்து நம்ம டேட்டா எடுத்து யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ இந்த டேட்டாவை எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஓகே டேட்டாவை எடுத்து நம்ம இந்த மாதிரி செட் பண்ணணும். செட் பண்ணால் உங்களுக்கு வந்து அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து டைப்பு. நம்ம வந்து டேட்டாவை எடுத்து இங்கே செட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிறதுலேயே பிரிண்ட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நான் இன்னொன்று என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, நான் நல்லபுல் கன்ஸ்ட்ரக்டர்னால் நம்ம இங்கேயே நல்லபுலாக மாற்றிடணும். இப்படி இது வந்து எம்டியாக கூட இருக்கலாம் அப்படின்னு ஷோ பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம பேராமீட்டர் போட்டாலும் ஒன்று தான், போட்டாலும் க்ரியேட் ஆகும், போடாட்டியும் உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து நல் எம்டினா இப்படி கொடுக்கும், நல்லோட விட்டக்கூடாது. இஸ் ஈக்குவல் டு
நல் இல்லைன்னா நம்ம வந்து நீங்கள் இப்போ இது கொடுத்தோன்னா நமக்கு வந்து ஆப்ஷனல் பேராமீட்டர் டோட்டலாகவே மாற்றோம்னா ஈக்குவல் டு போட்டு நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துட்டோம்னா டோட்டலாக ஆப்ஷனல் பேராமீட்டர் ஓகேங்களா. ஸோ இப்படி கொடுத்துட்டோன்னா இங்கே வந்து நமக்கு எரர் வராது, நம்ம காரை க்ரியேட் பண்ணிடலாம். இங்கே வந்து யூஸ் பண்ணுற இடத்துல அவங்க இந்த வேல்யூவை யூஸ் பண்ணிக்குவாங்க ஓகேங்களா. ஓகே, ஸோ இதை கண்டினியூ பண்ணி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா. ஆல்ரெடி இது வந்து மோர் டைம்ஸ் போயிடுச்சு. நம்ம இதை கண்டினியூ பண்ணி இதே எக்ஸாம்பிளை வந்து இன்னும் பில்ட் பண்ணி நம்ம இன்புட் வந்து நம்ம ஓனாக கொடுத்து என்னெல்லாம் பண்ணலாங்கிறது பார்க்கலாம் ஓகேவா. தேங்க்யூ.